வணக்கம். சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் சிறந்த வடிவமைப்பு, வலுவான கட்டமைப்பு. தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரன்கோவில் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டுவதற்கு மற்றும் இன்டீரியர் ஒர்க் செய்வதற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணாம. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன். மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள், எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஷேர் செய்யவும். உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் அது மகிழ்ச்சியான ஒன்றாகும். துலாம் ராசி நேயர்களே, இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனும் வீற்றிருக்கின்றார். எனவே தொழில் வளர்ச்சியும் தொகை அதிகரிப்பும் மன அமைதியும் கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகின்றது. வாக்கு, தனம், குடும்பம் என்று வர்ணிக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி செய்வதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கிய பாதிப்புகள் அகலும். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். பதவிக்கு ஆசைப்படாமல் உதவிக்கு ஆசைப்படுபவர்கள் நீங்கள். அனைவரிடமும் அன்பு பாராட்டுவதால் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். உங்கள் வசீகர தோற்றத்தினாலும் சிறந்த பேச்சினாலும் வருபவர்கள் உங்கள் வசமாகிக் கொள்வார்கள். பிடிவாத குணம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் பிரியமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வீர்கள். 2019ஆம் ஆண்டு தொடக்கத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களையும் பார்க்கின்றார். எனவே உத்தியோகத்தில் நிம்மதி இல்லையே என்று இருப்பவர்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற பணி அமைவதில் இருந்த தடை அகலும். அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடும். குரு மங்கள யோகம் இருப்பதால் மங்கள காரியங்கள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகளை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். 4இல் கேது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். இருப்பினும் கேது இருக்கும் வீட்டிற்கு அதிபதியான சனி கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் இப்பொழுது சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. உங்கள் ராசிக்கு 10இல் ராகு இருப்பதால் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைப்படி தொழில் தொடங்கும் வாய்ப்பு கூடும். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் தானாக தேடி வரும். மாற்றங்களை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. பொதுவாக ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னதாக பிதுர்ராஜித சொத்துக்களின் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கலாம். கேது 3ஆம் இடத்தில் இப்பொழுது சஞ்சரிக்கப் போகின்றார். 3ஆம் இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். உடன்பிறப்புகளை குறிக்கும் அந்த இடத்தில் கேது வரும்பொழுது பிறந்தவர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய முன்வருவர். தொழிலில் நீங்கள் புதிய கூட்டாளிகளை சேர்க்க நினைக்கும் பொழுது உடன்பிறப்புகள் உங்களுக்கு துணையாக இருப்பதோடு பங்குதாரர்களாகவும் வருவர். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். கொடுத்த கடன் வசூலாகும். கேது குரு வீட்டில் இருப்பதால் நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் உங்களோடு பழகுவர். வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் வியக்கும் தகவலாக அமையும். வழக்கு வாபஸ் ஆகலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவர். அக்டோபர் 28ஆம் தேதி குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 3ஆம். எனவே குருவின் அதிசார காலமும் வக்ர காலமும் நன்மை தரும் காலமாகவே அமையும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி கூடும். பண தட்டுப்பாடுகள் அகலும். பணியில் இருந்த தொய்வு நிலை அகலும். தொலைபேசி வழி தகவல் அனுகூலம் தரும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாகவே முடிவடையும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் கைகூடி வரும். சொந்த பந்தங்கள் பகை மறந்து செயல்படுவர். 7/5/2019 முதல் 24/6/2019 வரை சனி செவ்வாய் பார்வை காலமாகும். இக்காலத்தில் மிதுன செவ்வாயை தனுசு சனி பார்க்கின்றது. இக்காலத்தில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. தொழிலில் தொல்லைகள் அதிகரிக்கும். பண நெருக்கடி உண்டு. வாங்கல் கொடுக்கல் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம்.
இக்காலத்தில் சான்றோர்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் மற்றும் அனுபவசாலிகள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. 5/6/2019 முதல் 29/6/2019 வரை ரிஷப சுக்கிரனை விருச்சிக குரு பார்க்கின்றார். இக்காலத்தில் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும். கல்யாண சீர்வரிசை பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும். தங்கம் வெள்ளி வாங்கி முதலீடு செய்வீர்கள். பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் சோமஸ்கந்தர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரத்திற்கும் பூம்புகார் அருகில் உள்ள கீழப்பெரும் பள்ளத்திற்கும் சென்று ராகுகேதுக்களை அனுகூலமான நாளில் வழிபட்டு வந்தால் பணிகளிலும் அகலும், பிரச்சனைகளும் தீரும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.